அவர் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணாரு, அவரால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைச்சது, அவரால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைக்க போகுது, அவர் என்னத்தை நமக்கு இந்த பூமியில வச்சுட்டு போனாரு அப்படின்றது. எத்தனை பேருக்கு நான் யாருன்னு தெரியும்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியலன்னா இப்படி சொல்லிடுறேன், ஐயாவோட பையன் தான் நான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் பிறந்தோம் செத்தோம் இப்படிலாம் இருந்துடக்கூடாது. கரெக்டு தானே? ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. நான் இந்த பூமிக்கு வந்தேன், ஏன் இந்த பூமிக்கு வந்தேன்னு உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்ல போறீங்க? இந்த பூமிக்கு எதுக்கு வந்த அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ உங்களோட பதில் என்னவா இருக்க போகுது? இருக்கிற வரைக்கும் இருந்து யாராவது நல்லது பண்ணிட்டேன் நான் செத்து போறேன், இதெல்லாம் நம்ம கேள்வியா இருக்கும் போது. அப்ப இந்த பூமியில மனுஷன் எதுக்கு வந்திருக்கிறான்? யாருக்காவது ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கிறான். ஆனா நம்மளால நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளால எல்லாருக்குமே நல்லது பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லது பண்ண முடியும். ஆனா எல்லாருக்குமே நல்லது பண்ற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. நல்லதா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இல்ல? அவர் யாருன்னு பார்த்தோம்? இந்த பூமியையும் இந்த வானத்தையும் இந்த வானத்தில் உள்ள எல்லாத்தையும் உங்களையும் என்னையும் படைச்ச சிருஷ்டிப்பின் தேவனா கூட இருக்கிறார் இல்ல? ஏன்னா இந்த மனுஷன் வந்து இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம உடம்பு வந்து இந்த பூமியில ரொம்ப நாளா இருக்க போறது இல்லை. என்ன உடம்பு இது? வெறும் கூடுதான். என்ன உடம்பு? செத்து போனோம்னா உடம்பு தான். அங்கிள் சொன்னாரு, கேட்டாங்கல்ல, எவ்வளோ பெரிய உயர் திரு அப்படின்னு கூட்டா கூட இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாடிதான் இல்ல? அப்ப இந்த மண்ணான உடம்பு இது மக்கி போன எலும்பு தான். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே வீம்பா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்ல? இருக்குதானே? எல்லாரும் வீம்பா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எவனுக்கும் தெரியவே தெரியாது. என்ன தெரியாது? ஏய், ஒரு நாள் நீ சாவ போடுறா, எல்லாருக்கும் ஆல்ரெடி குடிதான் அப்படின்னு. ஆனா மனுஷன் வாழ்றது வாழ்க்கை எப்படி இருக்குது? ரொம்ப கெத்தா தினாவிட்டா அவன் தான் வாழ்றது நான் தாண்டா அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் மரித்த பிறகு எங்க போவான்? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏய், செத்துட்டுனா நம்ம எங்க போறோம் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது ஒரு நாள் உங்ககிட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த பூமியில வாழ வரைக்கும் சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு மரணத்தை பற்றி ஒரு கவலையே இருக்காது. எதை பத்தி? சாவை பத்தி கவலையே இருக்காது. ஆனா ஒரு நோய் வந்து பெட்ல பார்த்துட்டான்னா ஒரு பயம். ஐயோ நான் செத்துருவேனா, என் முழுக்குட்டி யார் பார்த்துப்பா, என் புருஷனை யார் பார்த்துப்பா, என் அம்மாவை யார் பார்த்துப்பா, கவலை கவலை கவலை. ஆனா மனுஷனுக்கு மரணம் வர வரைக்கும் பயமே இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, மரணம் வரும்போது உனக்கு ஒரு பயம் வருது இல்ல? மரணத்துக்கு பிற்பாடு ஒண்ணு வரும். அதுதான் நித்திய கண்ணீர், நித்திய கவலை, நித்திய அழிவு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, நித்திய ஜீவன். புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் மரணத்துக்கு அப்புறம் நடக்கும். ஒண்ணு நித்திய அழிவு, இன்னொன்று நித்திய ஜீவன். அங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இயேசுவை நம்புறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை நம்பல அப்படின்றவங்களுக்கு என்ன இருக்குதா? நித்திய அழிவு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர்தான் வழி. என்ன வழி? நீ அந்த நித்தியத்துக்கு போறதுக்கு வழி யாரு? இயேசு கிறிஸ்து தான். நானே வழியும் சத்தியமும். சத்தியம் நம்மள சொல்லுவோம்ல, சத்தியமா சொல்லல, சத்தியமா அப்படின்னு பாத்தீங்களா? அந்த சத்தியம்னா என்னது? உண்மை. யார் அந்த உண்மைனா? இயேசு கிறிஸ்து தான் உண்மை. நானே வழியும் சத்தியம். அதுக்கப்புறம் ஜீவன். என்ன ஜீவன்? சும்மா ஜீவன் கிடையாது, நித்திய ஜீவன். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சரிங்களா? இப்ப நான் டாக்டரா இருக்கிறேன், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்கிட்ட வர பேஷண்ட் நான் வந்து சுகப்படுத்தும் போது என்ன சொல்லுவாங்க? கடவுள் மாதிரி காப்பாற்றுனீங்க,
நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு என்ன புகழ்வாங்க. ஆனா ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா? டாக்டர்மாரி எங்களால் மருந்து தான் கொடுக்க முடியும். மருந்து மட்டும் தான் கொடுக்க முடியும். சுகம் கொடுக்கிறது கடவுளால் மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? டாக்டர் கேன் ஒன்லி பிரிஸ்கிரைப் பட் ஹீலிங்ஸ் கம் ஃப்ரம் காட். நாங்க மருந்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஆனா சுகத்தை யார் கொடுக்குறாங்கன்னா கடவுளால் மாத்திரம் தான் சுகம் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜீவன் யாரால மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் இப்படி சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அந்த லைன் உங்களுக்கு நான் மேற்கோளிட்டு காட்டுறேன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கடவுள் தன்னுடைய சொந்த பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பினார். அவர் மூலமாக உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இந்த உடம்பு இடமான உடம்பு, மண்ணான உடம்பு, மக்கி போற எலும்பு. ஆனா இதுல மனுஷனுக்கு ஒரு வீம்பு. ஒரு பாட்டு விதமா சொல்லுது, மியூசிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு பாட்டு நல்லா கை தட்டலாம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களாம் கை காமிச்சிங்க, எத்தனை பேர் கை இருக்குதுன்னு இல்ல? கை இருக்கிறவங்க கை தட்டி நம்ம ஒரு பாட்டு பாடலாம். மண்ணான உடம்பு, மக்கி போகும் எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மண்ணான உடம்பு, மக்கி போகும் எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. அப்ப நமக்கு என்ன பண்ணோம்? வீம்புல இருக்கக்கூடாது. ஏன்? மண்ணான உடம்புப்பா, மக்கி போய் உங்க எலும்பு கூட வீம்பு வச்சு என்ன பண்ண போங்க. ஆனா நீ இயேசு ராஜாவை நம்பும் போது என்ன கொடுக்குறாரு? மேற்கொண்டு ஒரு விஷயம் சொன்னேன், நித்திய ஜீவன் அவர் உனக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கிறான். எல்லாம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நான் சொல்லுவான், ஒரு 10,000 ரூபாய் ஒவ்வொன்று நீ ஃபோன் பண்ணுவேன், நேற்று கேட்டுருக்கலாம், நேற்று தான் யாருக்கிட்டே கொடுத்தேன் அப்படின்வாங்க. இல்லை சொல்லாம ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கேட்டுருக்கலாமா, இப்போதான் வீட்டு வாடகை கட்டினேன், இப்போதான் பில்லு கட்டினேன். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் எல்லாமே வேஷமான ஒரு காரியத்தை வேஷமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். வேதத்துல ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாமே மாயை, மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. இந்த பூமியில நடக்கிற எல்லாமே மாயையான ஒரு விஷயம். மாயையான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்கே வேலை சொல்லும்போது சொன்னார்ல, கஷ்டமா இருக்கு, ஒரு படம் பார்க்க போனா 3 மணி நேரம் தான் சந்தோஷம், அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் இருக்குதா? கிடையவே கிடையாது. அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? மாயையான உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாமே மாயையா இருக்குது. அவன் வேஷமா தான் ஒருத்தருக்கு நிக்கிறான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் வருவாங்க, உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை இருக்கும். ஒரு நேரம் வந்தாலும் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்றது. போனதுக்கு அப்புறம் இல்லை எவ்வளோ போய் கேட்டங்க அப்படின்னு பின்னாடி பேசுற ஒரு பூமியில தான் நம்ம இருக்கிறோம். மனுஷன் எல்லாமே வேஷமாக தான் இருக்கிறோம். ஆனா தேவன் வேஷம் போடவே மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரியே செய்யறது. வேதத்துல எழுதின மாதிரி நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவான பூமிக்கு வருவாங்க இந்த பைபிள்ல எழுதி இருந்துச்சு. எப்போ? இயேசு கிறிஸ்து வரத்துக்கு ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிச்சு. அதே மாதிரி பூமிக்கு வந்தார். நான் செத்துருவேன், மறிச்சு 3ஆம் நாள் உயிரோடு ஏற்றிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுதார். அப்ப திரும்ப வேதத்துல ஒரு விஷயம் எழுதியிருக்கு. என்ன திரும்ப எழுதியிருக்குது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்போ வருவார்னு சொன்னது நிறைவேறிச்சு. சரிங்களா? வேதத்துல எழுதி இருக்குது. அநேக ஐவிட்னஸ் பார்த்துறவங்க நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க. மரிப்பேன் அப்படின்னு எழுதி இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு எழுதியிருந்த மாதிரியே வேத வாக்கியங்களில் சொன்னபடியே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார், எழுச்சிட்டாரு.
இப்ப திரும்ப வேதத்துல எழுதிருக்குது, என்ன எழுதிருக்குதா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னா வருவார மாட்டாரா? வருவாங்கல்ல. அப்ப அவர் வரும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே நிறைவேறிக்கிட்டு இருக்குது இல்ல? நேரத்துல அவர் சொன்ன எல்லாமே நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அப்ப அவர் சொன்ன எல்லாமே நிறைவேறிக்கிட்டு இருக்குதுன்னும் போது அவர் உனக்கு அந்த ரட்சிப்பையும் அவர் கொடுக்கறதுக்கு பாத்திரமா இருக்கிறார் இல்ல? அப்போ நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிற நம்ம எங்க நம்ம போக போறோம்? பாவத்துல பிறந்து பாவத்திலே சாவ போறோமா? இல்ல நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மரணத்தை வெல்லுகிற ஒரு வாய்ப்பை நமக்கு அவர் கொடுக்க போகிறார் இல்ல? இயேசு கிறிஸ்துவான மரணத்தை நீ வெல்லும்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு பாட்டு விதமாக சொல்லுது, ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில பூக்கிற ஒரு மலர் எப்படி பூக்குதா? நல்லா அழகா பூக்கும்ல. சாயங்காலம் அந்த மலர் எப்படி போயிடும்? வாடி போயிடும். அப்படிதான் மனுஷனுடைய வாழ்வு. நேற்று ஒருத்தங்களை பார்த்துருப்பீங்க, போன வாரம் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டா போவா, நேற்று தான் பார்த்தேன் நல்லா போயிருந்தா, டீ கடையில் பார்த்து டீ குடிச்சுன்னு அவருக்கு போய் இப்படியா? மனுஷனுடைய வாழ்வு நிலையற்றது. எப்போ என்ன நடக்கும், எங்க எப்படி நடக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் மனுஷன் இயேசுவோடு இருக்கிறான் போது ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா இருக்கும். என்னது? நான் செத்தாலும் நித்தியமா ஒருத்தர் கூட இருக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா மனுஷனுடைய வாழ்நாள் பூமியில ரொம்ப சின்னது. ஒரு 150 வயசு வாழ்ந்த யாராவது உங்களுக்கு தெரியுமா? 150 வயசுல யாராவது பார்த்துருக்கீங்களா? 100 வயசுல பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. எங்க ஆயா யாராவது 100 வயசுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனுஷனுடைய வாழ்க்கை கஷ்டம்தான். மனுஷனுடைய வாழ்நாள் குறிக்கிறது 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100. அவ்வளவுதான். 100 மேல போனாலே ரொம்ப கஷ்டம். மனுஷனுடைய வாழ்நாள் குறிக்கிறது. அவன் சீக்கிரமா செத்து போயிடுவான். ஆனா நித்தியம் போது என்னதான்? நித்தியம் என்ன தெரியுமாங்க? எவர்லாஸ்டிங், அழிவே கிடையாத ஒரு உலகம். அங்கதான் இயேசு கிறிஸ்துவான உண்மை என்னை அழிந்தார். அதை நம்ம தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்ன்றது உங்ககிட்ட தான் இருக்கு கேள்வி. நான் கேள்விதான் உங்ககிட்ட கொடுக்க முடியும், பதில நீங்க தான் ஏற்றுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த நித்திய ஜீவனை அவன் கொடுக்கிறவன் இருக்கிறான் இல்ல? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன சொல்றான்? நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார் இல்ல? ஏன்னா மண்ணில் நம்மளுடைய வாழ்வு கொஞ்சம் காலம் தான், புரியுதுங்களா? கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம சந்தோஷம் இருக்குது, துக்கம் இருக்குது, பாடு இருக்குது, கஷ்டம் இருக்குது, சஞ்சலம் இருக்குது, வருத்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்றது இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில. ஆனா இயேசு கிறிஸ்துவான உனக்கு வைத்திருக்கிற வாழ்வு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவத்துல
கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, பாடு கிடையாது, வருத்தம் கிடையாது, சோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. என்னதுன்னா நித்திய சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி, களிப்பு. இவ்விதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்க வைத்திருக்கிறார். மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்ச காலமே, பாருமே. மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்ச காலமே, மனிதரே பாருமே. மனுஷன் வாழ்வு கொஞ்ச காலம் தாங்க. நான் சொல்ல வந்த விஷயமும் இதுதான். நம்மளுடைய வாழ்வு கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்துல கஷ்டம், வருத்தம், பாடு, சஞ்சனை இது எல்லாமே இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போறது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேணும். அந்த நித்திய ஜீவன்ல நீ இருக்கணும். நானும் அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நித்திய காலம், நித்தியான அழிவு இல்லாத ஒரு காலம், அந்த அழிவில்லாத இடத்துல நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் நம்பணும். அந்த இயேசு கிறிஸ்து நீங்க நம்பும் போதே அவர் உங்களுக்கு அந்த நித்தியத்துக்கு டிக்கெட்டை கொடுத்துருவார். என்ன பண்ணுவாரு? டிக்கெட் பஸ்ல ஏறனா டிக்கெட் வேணும்ல, டிக்கெட் எல்லாம் தான் பண்ணுவாங்க, இறங்கி விட்டுருவாங்க. அதுதான் அந்த டிக்கெட் தான் இயேசு கிறிஸ்து வாங்குவார். நீங்கள் நம்புகிறது, நீங்க இயேசுவை நம்பும் போது அவர் உங்களுக்கு அந்த நிச்சய ஜீவனை அவர் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய பாவத்துல இருந்து நீங்க விடுதலை வரணும். பாவம் என்ன நீங்க சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை, ஈஸி தாங்க. இயேசு ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமோ, இல்லை பேரை மாற்றணும், மதம் மாறணும், இல்லை அதை மாற்றணும், இதை மாற்றணும், எதுவுமே கிடையாது. நீ இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை நான் உங்களை நம்புறேன், நான் நம்புறேன்னு சொன்னாலே போதும், கஷ்டம் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் தரத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. வாங்கிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்கன்னு போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்புங்க, விசுவாசிங்க, நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நிறைய ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். என்னுடைய வார்த்தைக்காக விசேஷித்த பாடல் பாடின ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் நாம் ஜபம் பண்ணுறோம். நம் மத்தியில் சைதாப்பட்ட பகுதியில் வந்திருக்கிற ஜோசப் அவர்கள் வந்து ஒரு ஜபத்தை ஏற்பட்டார்.
கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் எல்லாம் கண்ண முடியுங்க. அன்புடைய சுப்பா, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உண்மை நேசித்து இந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டு இந்த மாலை காலை முதல் மட்டுமாக இந்த தேவாலயத்திலே உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அருமையான உடைய ஆண்டவருடைய அன்பை குறித்தான நற்செய்தியானது அறிவிக்கப்பட்டது. ஆண்டவரே, அநேக காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டு வந்தார்கள், அநேக பாடல்களை அவர்கள் கேட்டுக்கொண்டு வந்தார்கள், அநேக வசனங்கள் ஆண்டவரே வேத வாக்கியங்கள் மூலமாக விதைக்கப்பட்டது, பாடல்கள் மூலமாக விதைக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் விதைக்கிறவர்கள் நீர் பாய்ச்சி பலன் செய்கிறவர் நீராயிருக்கிறேன். ஆகவே இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த இத்தனை ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒருவரும் கூட அவர்கள் கெட்டு போவது உடைய சித்தமல்ல. அவர்கள் வந்த ஒவ்வொருவரும் கூட அவர்களுடைய சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு பரவல் ராஜ்யத்தில் அந்த நித்திய சந்தோஷம், சமாதானம், சாந்தி, அவர்கள் தேவனோடு இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தை சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தாம் உதவி சத்துருவானவர் ஆண்டவரை விதைக்கப்பட்ட விதைகளை ஆண்டவரை திருடாதபடி நீ காத்துக்கொள்ளும். எங்களுக்கு ஆண்டவரை வந்த ஒவ்வொரு ஆத்மா கூட ஆண்டவரை கெட்டு போகாதபடி ரட்சிப்படி உதவி செய்தரும். இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க வைத்திருந்தாலும் இதை தாங்கி ஆண்டவரை வழிநடத்திக் கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்தர்கள், பிரயாசப்பட்ட ஒவ்வொரு கரைகளுக்கும் ஆசீர்வதித்தார்கள். ஆண்டவரை இருக்கிற ஆண்டவரை இந்த பகுதி மாத்திரமல்ல, இன்னும் அநேக இடங்களிலே தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற இந்த ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஆத்மா பாரம் இவருடைய ராஜசீசத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் கொடுத்த அந்த பாரத்துக்காக அதை தாங்கி நடத்துகிற ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை தொடர்ந்து இந்த ஊழியர்கள் நடக்க உதவி செய்கிறோம். எங்களுக்கு கொண்டு வந்து உரிமையாக இந்த பாடல்களுக்கு அதை நாங்கள் வாசிக்க ஒரு தெளிவை கொடுத்து அதனுடைய இந்த தருணத்தை உங்களுடைய வழிநடத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக ஆனந்தத்தோடு ரட்சிப்போடு கூட எங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இந்த இடத்திலிருந்து கடன் செல்ல ஒரு தெளிவை கொடுக்கும்படியாக ரட்சகர் விருப்பமாக அவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் சின்ன வார்த்தைகள் கொடுத்து நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம். இவருடைய அன்பின் அழைப்புக்காக வந்த அன்பு குடும்பங்களை கருத்து ஆசிர்வதிப்பாராக. ஒரு சிலர் இங்கே ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறீங்க. இது இப்பொழுது ஜெபம் செய்து நிறைவு செய்வார் கருத்துக்கு மகிமையாக. அடுத்தபடி சிறிய நேரத்தில் நீங்கள் இங்கே உங்கள் விசேஷத்தை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இந்த இடத்தை விட்டு போகும்போது திருப்தியாக போவோம். ஆனாலும் இன்று இப்படி கூட்டத்தை வைப்பதற்கு தேவன் முன் குறித்தார். அது தேவனுடைய மகிழ்வு தான். இப்பொழுது நாம் ஜெபம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நிறைவு செய்து காரணமாக உதவி செய்வார். சொல்லிக்கலாம். உண்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம், உலகில் அறிவித்த அடையாளம் ஏராளம். ஆண்டவரின் திருமகனை இயேசுவின் உண்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம். அந்த அடையாளம் அன்பு கொண்டு அவர்கள் சொல்வதுதான் திருச்சபையில் நாம் பாடும் பாடும். திருச்சபையில் நாம் பாடும் ஆண்டவரின் திருமகனை இயேசுவின் உண்மைதனை அறிவித்த அடையாளம் ஏராளம். காணாவொரு கல்யாணம் கண்ணீரை காட்டுதம் காத்தியது அற்புதத்தின் முதலாகும். அந்த கப்பலகும் அதிகாரி அதனை மீட்டு தந்த சத்துவமும் அருள் செய்து முழந்தாகும். முப்பத்து
பந்திக்கு இருக்கிற வேலையிலே பாவியாக ஒரு ஸ்திரீ உம்மை தெரிந்து கொண்டு அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமா தன் வீட்டுக்கு போனாலும் நாம் பார்க்கிறோம். தாமை ஆண்டவருடைய இறக்கம் எவ்வளவு பெரிய நாம் அறிந்திருக்கிறோம். பாவைகளை மன்னிக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய காலத்தில் உண்டு. நான் விசுவாசிகள் மட்டாவே பாவங்கள் ரட்சிக்கப்படுகிற வல்லமை உங்களுடைய மாபெரும் தயவு உண்டு. நாங்கள் விசுவாசத்துடைய பாவங்களை வருகிற மட்டாவே நல்ல பொருள்களை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது அன்னசியம். முதல் தாயும் தகப்படி கனமண்ணே உனக்கு உண்டாவிட்டு தரித்திரம் கொடு. அப்படி பிடிப்பு என்னை பின்பற்றி வாழ்க்கை வணக்கம் அப்படி செய்தான். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை காணவர்களுக்கு திரும்பி தேவன் கொடுத்த தயவுக்காக நடிச்சிருந்தார். இப்படியே நல்ல ஒரு விசேஷ வார்த்தை கற்றுக் கொடுப்பதற்காக நான் நடிச்சிருந்தாவே இந்த வேலையிலே ஒரு தயவுனாலே நாங்கள் தேவனுக்கு ஜபங்களுக்கு மாபெரும் திரும்பி இருக்கிறதுக்காக சொல்றோம். இந்த ஸ்தலத்தை செய்கிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவர்களும் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கும் என்று சொன்ன என் ஆராய்வாக்காவே இந்த ஏழு ஜபத்தை கேட்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம். ஹேமா மாதிரி அன்றே வேலைக்கு விரதமான டிரைவர் கிடைக்க ஆசீர்வாதம் செய்கிறேன்னு சொல்றாங்க. அன்பான அந்த சகோதரிக்கு அந்த வண்டி ஓட்டுவதற்கு நல்ல ஒரு ஓட்டுநர் வேணும். கர்த்தர் செய்ய போவதற்காக நான் அழைச்சிருந்தாவே இதை இந்த நாளிலே ஜப குறிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இதை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் பேச்சு மனடி கேட்டுக்கொள்வதற்காகவே ஆண்டவரே அமுதவன் மகன் முத்துகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறது. வருகிற ஆண்டவரே சோத்திரம் கர்த்தா நாளிலே நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கித்தது. அவருடைய கடன்பார்கள் நீங்க உதவி செய்யும்படியாக நல்ல ஒரு மகளை கற்றுக் கொடுக்க முடியாது நான் சொல்கிறோம். பெரிய காரியங்கள் செய்த முடியாது நான் வீடு கட்டாவே விசேஷமாக அந்த குடும்பத்தார் இன்னும் கத்தா முழு ரட்சிப்புகள் கற்றுக் கொண்டு வந்து தாங்கி உயர்த்த முடியாது நான் சொல்கிறோம். எங்களுடைய தம்பி மணிகண்டன் ஆண்டு குடிவிட்டு திருந்த வேறு குடியிருந்து ஒரு விடுதலை கத்த நிச்சயமாய் நீ விடுப்பிறாங்க. இன்றே அந்த விடுதலை தரப்பதற்காக நான் அடி சுந்தர கட்டாவே இப்படியாக ஒரு சமூகத்தில் வந்து அந்த குறிப்புகளை நாங்கள் நிறைவேற்ற திரும்பி கற்றுக் கொடுத்து உதவி சொல்லியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திருப்பதாக நாங்கள் செபித்து மன்றாடி கேட்டுவதற்கு கர்த்தாவே ஆண்டே கடன் தொல்லை தீர வேண்டும் என்று சாந்தி கேட்டுகிறார்கள். அதற்கு விடுதலை கற்றுக் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். பூபாலுக்கு சம்பளம் கிடைக்கணும் கர்த்தர் செய்ய போறதுக்காக சொல்ற கர்த்தாவே. ஜெயவருக்கு சம்பளம் கிடைக்கும் தேவன் அதை செய்ய போறதுக்காக சொல்ற கர்த்தாவே. இன்னும் அதை காட்டிலும் கர்த்தர் பெரிதான திரும்பி கற்றுக் கொடுத்து உதவி சொல்லியாக நாங்கள் செபிக்கிறோம் மன்றாட கர்த்தாவே. அன்பான புஷ்பாவுக்கு கால் எரிச்சல் பாதை எரிச்சல் அதில் விடுபடியா முடியாது. இன்று அதை எரிச்சல் இயேசுநாதர் போக முடியாது. நான் விடு செய்து கர்த்தாவே பெரிய காரியங்கள் செய்யும் பெரிய அற்புதம் செய்வதற்காக நாம் செபிக்கிறோம். அன்பான ஆண்டவரே எனது மகன் காசி அவருக்கு எப்பொழுதும் ஆண்டவரே சிறுநீர் போய்கொண்டே இருக்கிறது. அதை கர்த்தா இயேசுதான் சரி செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் கொடுத்ததுக்காக நான் அடி சென்று கர்த்தாவே இன்றே அதை பெருமி இன்றே பெருமி நாங்கள் விசுவாசிப்போம் கர்த்தாவே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னும் அவருடைய அணியர்கள் ஜெப கொடுத்து தரார்கள். அவருடைய மனப்பிரிவில் அறிந்து கொடுத்த செய்வதை உடலுக்காக ஒட்டாசிகளுக்காக மனுஷர்கள் வந்தார். பெரிய காரியங்களை செய்கிற நீரனாக இருந்திருக்கிறார். ஜபத்தினாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றையும் நீ செய்து கொடுப்பேன். நான் விசுவாசி விசேஷ வார்த்தை கொண்டு அருமையான அவர்கள் அவர்களுக்காக சொல்றோம். ஆண்டு அவருடைய குடும்பங்களை தாங்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆகவே இந்த நாளிலே கனப்படுத்த வேண்டும். அன்பு தம்பி ஜோசுவா ஆகவே அவருடைய இசைக்குழுவோடு வந்து உங்கள் நாமத்தை கனப்படுத்துறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த காலத்தில் விசேஷ கருணாகரன் குடும்பத்துக்காக தியாகமாக வேற எடுத்துக்கொண்டு போய் அநேகரை அழைத்துவதற்கு ஆண்டு செய்த உதவிக்காக அந்த குடும்பங்களுக்கு பல நன்மைகள் பல மேன்மைகள் உருவாக உதவி செய்யாக சொல்லிக்கிறோம். இன்று அன்பிலிருந்து செய்த கரங்களுக்காக ஆவியால் தயவிற்கு முடியாது. இது ஒத்தாசை செய்த ஒவ்வொரு கரங்கள் ஆசிரியக்க முடியாது சொல்லிக்கிறேன். கர்த்தாவே 2 நாளாக தொடர்ந்து கர்த்தர் குட்டிக்கால சோதரம் அவர் கொடுத்த ஆண்டு காய்கறிகளுக்காக நாங்கள் துதி சோதரர்கள் இருக்கிறோம். கர்த்தாவே பெரிய கரங்கள் செய்யும் ஆண்டவரே அன்பிலிருந்து இந்த நாளில் கொடுப்பதற்கு தேவன் அவர்கள் செய்த உதவிக்காக அதுக்குண்டான பல நன்மைகள் கர்த்தர் கொடுத்து உதவி செய்வதாக நாங்கள் சொல்கிறோம். மண்டலத்தாவே இந்த நாங்கள் அநேக பலவீனத்தில் இருக்கிறார்கள். அந்த பலவீனத்தில் ஒரு புது வகை கர்த்தர் கொடுத்து உதவி செய்தியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் மண்டலத்தாவே உம்மால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுப்பதற்காக நாங்கள் ரெடி செலுத்தினாவே இந்த கால வேளையை நீ எங்களை தெரிந்து கொண்டு இப்போ நடுப்புகள் வேற கொண்டு வந்த காசு யாருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்ய போகிறது காசு. அந்த ஒரு அன்பு சகோதரி கேன்சர் இருக்காங்க. அது ஒரு வியாதியே இல்லை. இயேசு நாமத்தில் போகிறதுக்காக நாங்கள் ரெடி செலுத்தினாவே ஆகவே இன்னொரு அன்பு சகோதரிக்கு இருப்பு வெளியாக இயேசு நாமத்தில் போகிறதுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். வெளிகளை எடுத்து போடுற தேவன் நீர் நாங்கள் வந்திருக்கிறோம். சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாரையும் பொருட்படுத்திகளுக்கு வேண்டுகிறேன். இந்த வீட்டை ஆண்டு இந்த கூட்டம் சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டு முன்புறதுக்காக நாங்கள் ரெடி செலுத்தினாவே பிதாவாக உண்மை நாங்கள் வாழ்கிறோம். பிதாவாக நாங்கள் வாழ்கிறோம். பிதாவாக நாங்கள் துதிக்கிறோம் சொல்கிறோம். எல்லாவற்றையும் நீரை பொருட்படுத்திகளுக்கு வேண்டுகிறேன். பெரிய காரணம் செய்திகளை கேட்டுக்கொண்டு வாழ்த்து பூமி படத்தை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே இப்படி பொறுப்பாக எங்களை தாழ்த்தி வாழ்த்து இந்த தாழ்மையை தேடுகிறேன். எங்களை கூட நல்ல பிதாவே ஆமென். உட்கார்வோம். மட்டும் கேட்டுங்க. இது முடிஞ்சு போறேன் 2 நிமிஷம் முடிஞ்ச பிற்பாடு நான் எல்லாரும் கொடுத்து வச்சுக்க வேண்டாம். நல்லா நீங்க திருப்தியா இங்க இருந்து சாப்பிட்டு நீங்க பரிபூர்ணமாக போக முடியாது. இந்த நாள் கப்பல் கொடுத்த ஊரில் கடவுள் தேவையினாலே கண்டிப்பாக உங்களை ஆண்டு வாசிப்பார். இந்த வயதில் 50ஆவது இடத்துல நீங்க சொல்லும் பொழுது குறிப்பாக இவ்வளவு பேசுனா கரெக்டாக இருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக அமுதவெளியை ரொம்ப பாராட்டணும். கூடிய ஒரே நாளில் நான் போய் நேருக்கு சொல்லலை, போன்ல தான் சொன்னேன். போன்ல சொன்னதுக்கே கன்னியாகுமரி சகோதரி இவ்வளோ அன்பாக வாழ்ந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இது கொண்டா நிச்சயமாக இருப்பார். அடுத்த புது கோயிலிருந்து ஒரு சில சகோதரர் வந்து தேவனை கனப்படுத்துறீங்க. அடுத்த அக்கப்பாளையத்திலிருந்து அநேகம் வந்து பஸ் காத்திருந்தீங்க. நல்லவர் வந்த உங்களை யாவர் ஆண்டும் ஆசீர்வதிப்பதற்காக இந்த வேளையில் அன்பின் நாட்களுக்காக கொண்டு வந்த அன்பான தம்பி கர்நாடகாவுக்காக நான் சொல்லணும். இவங்க சைதாபுரத்துக்கு வருவதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லை காலையிலிருந்து நல்ல உற்சாகமாக பாடிக்கலாம். ஆனாலும் ஜோசப் கண்டிப்பாக பாராட்டிதான். இப்போ நம்ம எழுதுறதெல்லாம் யூடியூப்ல கொடுத்துக்கிறார். கர்த்தர் தேவையான இருக்கு. நீங்க எல்லாமே கர்த்தருக்கு மகிமையாக அநேக உலகங்களில் நீங்க போனாலும் போகணும். கர்த்தர் இது ஆரம்பம் ஒரு சுவிசேஷ கூட்டம் தான். இதை விட ஒரு பெரிய கூட்டம் நம்ம இடையில இன்னொரு நியூ நாள் போடுவதற்கான உதவி செய்வார். இன்று கர்த்தருடைய நாமத்தை கணக்கு வந்து குழுக்கள் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. பெரிய காரணம் செய்திருக்கிறோம். நீங்க முடிஞ்ச பிறகு இங்கே உட்காருங்க. நான் இங்கே அங்கே வந்து சொல்றேன். ஜெபம் செய்து நம்ம முடிப்போம். நம்ம மத்தியில் பிறகு நாங்கள் வந்து கடைசி ஜெபத்தை ஆசிரியர் சொல்லுவோம். கண்டு சொல்லி அறிவிக்கப்பட்டது. அதுவரை இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்கு அவர் இதயத்திலிருந்து இந்த ஆண்டவராகிய சொந்ததையும் ஏற்றுக்கொள்ளக்கூட இது ஏற்ற நேரமாக இருந்தது. அவர் இதயத்தில் பேச வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் இதயத்தினுடைய சத்தமான மதக்கங்கள் அழுத்தி அவர் கடந்து அவரையும் வார்த்தை தெரிய செய்யும். இதெல்லாம் ரசிப்புக்காக தெரிவு செய்யுங்க. அதுக்காக கூட ஆயுதப்படுத்தி சேவைக்காக ஒரு சொல்கிறேன்.
வந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக மாணவர்கள் ஆசிரியர்கள் பரிசுத்த மனிதனை பார்த்துக்கின்ற தெய்வம் அதுக்கான நன்மை தேவைக்கான நன்றி செலுத்தி எங்கள் தத்துவங்களை பரிசீலனாக நல்லா நடந்தது. அன்புள்ளாவே ஜபத்தை எழுதுவதற்கு நீங்கள் செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம். அன்பான தம்பி குடும்பத்தோடு அந்த சோழர் பகிர்ந்து இந்த ஒழுங்கு கனப்படுத்துவது அந்த குடும்பத்தை கற்றாசிப்பதற்குரிய கேட்டுக்கொண்டு வானத்துக்கு உட்பட கற்றா ஏதுக்கு மக்களுக்கு நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் மூட பிரஸ்தான சொல்லி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியுடைய அன்பினைக்கு சந்தோஷம் சமாதானம் சதா கடவுள் இருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் காட். பிரதர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக இவர்கள் அன்பிற்கு கொடுத்து உதவி செய்ய கேட்கிறோம். அன்பு சகோதரிக்கு ஒரு கவனம். அப்ப நீங்க காணிக்கை எடுத்து சொல்றீங்க, நான் எடுக்க பார்த்துட்டேன். இதை ஒரு பாட்டு பாடத்தை நீங்க போட்டுருங்க.